அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 38 சாப்டர் வந்துட்டோம். வாளில் இட்ட தீ. சென்ற சாப்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாஸ்திரத்துக்கு வணக்கம் குருஜி. வணக்கம். பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்ட பிரம்மச்சாரி வந்து பார்த்தோம். அந்த ராவணனோட பையன் இந்திரஜித் வந்து அவங்க நிறைய பேர் அவங்க சைட்லேருந்து இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களெல்லாம் அனுப்பியிருக்க கூடாதப்பா, நம்ம இவ்வளோ பேரை இழந்துட்டோம். தம்பி வேற இறந்து போயிடாம், இந்திரஜித்தோட தம்பி. அது அக்ஷயகுமாரன் அவனுடைய பேர். 5 சேனாதிபதிகள் இறந்து போயிடுறாங்க, அவங்களுடைய பையங்க, மந்திரிங்களோட பையங்க. அப்புறம் கிங்கணர்கள் அவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க ஹனுமான் மூலமாக. அதனால இந்திரஜித் போருக்கு வரான். அவன் வந்து கடுமையாக 8 பக்கமும் இருந்தும் வீரர்களை ஹனுமனை சுற்றி வளைத்து, ஆனால் ஹனுமன் 8 பக்கமும் போரிட்டு ஜெயிச்சுக்கிட்டு வர்றாரு. அவனுடைய ரதத்தை வந்து சேதம் பண்ணிடுறாரு ஹனுமான். அவன் அதனால வானத்துல பறந்து போயிடுறான். வானத்துல இருந்துகிட்ட பிரம்மாஸ்திரம், பிரம்மன் கிட்ட தவம் இருந்து வாங்கின அஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்றான். அது வந்து அவரோட கட்டியிருது அவரை. அவர் வந்து அதனால அவருடைய கைகள் வந்து வேலை செய்யாம போயிடுது. அவர் கட்டுண்டு அப்படியே கீழே இழுக்கிற மாதிரி இருக்கு அவரை, ஹனுமான. அதனால ஹனுமன் என்ன திடீர்னு நம்ம இழுக்கப்படுறோமே அப்படின்னு பார்க்கும்போது அப்போதான் அவர் உணர்றாரு, நம்ம பிரம்மாஸ்திரத்தினால கட்டுண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத, நம்மளை கட்டிட்டாங்க அப்படின்னு. பிரம்மன் ஏற்கனவே ஹனுமன்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரம்மாஸ்திரம் மேலே யாரும் தாக்குனாலும் உனக்கு உயிர் ஒன்றை விட்டு பிரியாது. ஏன்னா அவர் வந்து சிரஞ்சீவி ஹனுமான். சிரஞ்சீவினா என்றும் பூலோகத்தில் வாழ்கிறவங்க. என்றும் அன்று முதல் இன்று வரை எங்கேயாவது அவர் இருக்கார். ஹனுமான் வந்து சிரஞ்சீவி அவர். அதனால நீ வந்து உன்னோட உயிர் போகாது, ஆனால் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு சிறிது நேரம் நீ கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை அப்படியே உதறிட்டு அவரால் வர முடியுமா, ஆனால் பிரம்மா சொன்ன வார்த்தைகளுக்காக அவர் கட்டுப்பட்டு சிறிது நேரம் இருக்கார். உடனே அவர் கீழே விழுந்தோன்னா மற்ற இவர் இந்திரஜித்தோட வந்த வீரர்கள்லாம் வந்து, பாரு நம்மளை அடித்தார், நம்ம ஆட்கள் இவ்வளோ பேரை கொன்னார், இப்போ இப்படி இருக்கார், அவரை வந்து உதைங்க, குத்துங்க அப்படின்லாம், இப்பயே கொன்று போடுங்க அப்படின்லாம் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் யாரும் பக்கத்துலேயே வர பயப்படுறாங்க. அப்புறம் சிறிது நேரத்தில் அவர் அப்படியே கிடக்கவும் அவங்க கொண்டு வந்த கயிறுகளை வைத்து அவரை கட்டுறாங்க, இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளார இவன் வானத்துலேருந்து வந்துடுறான் இந்திரஜித். இறங்கி வந்துட்டு அவன் வந்து சொல்கிறான், தவறு செஞ்சிட்டிங்களே, இவர் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு பிரம்மாஸ்திரத்தினால கட்டுனவங்களை வேற ஏதாச்சும் வச்சு தாக்கணும்னா அந்த பிரம்மாஸ்திரத்தோட பலம் வந்து போயிடும். நீங்கள் இப்படி தவறு செஞ்சிட்டீங்களே அப்படின்னு வீரர்கள் எல்லாம் கடிஞ்சுக்கிறான். அவங்க தவறு செஞ்சதுனால பிரம்மாஸ்திரம் பலம் போயிருச்சு. நம்ம இப்போ அந்த கயிறை வந்து அப்படியே உதறிட்டு ஹனுமானால் வந்துட முடியும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் பேசாமல் இருக்காரு. அதை பார்த்து இந்திரஜித்துக்கு ஆச்சரியம், என்ன பிரம்மாஸ்திரம் பலம் போயிடுச்சு, இருந்தாலும் இவர் ஹனுமான் அப்படியே இருக்காரு, சரி பயந்து போயிருக்காரு, இதுதான் தக்க சமயம் அப்பாட்ட அவர் இழுத்துட்டு போகணும். அவரும் அந்த காரணத்துக்காக தான் அப்படியே பேசாமல் இருக்காரு, ஏன்னா ராவணனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனால் ராவணன் வந்து அவன் ஹனுமானோட பேச என்ன ஒரு வானரம் தானேன்னு ஒரு அலட்சியம். சில பணக்காரவங்களுக்குலாம் இருக்கும், ஏழைகளை பார்த்தா ஒரு அலட்சியம். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு அலட்சியம், இவங்களோட என்ன நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிர்.
அவருடைய மந்திரியை விட்டு பேச சொல்கிறான். மந்திரி பேசின அவர், நீ யார், நீ எங்கே, யாருடைய தூதன், நீ எதுக்காக, இல்லை நீ யார் மூலமாக அனுப்பப்பட்ட தூதன் கேட்கல, நீ யாரோன்னு அனுப்புனாங்க அப்படின்லாம் கேட்குறார். அப்போ வந்து அவர் சொல்கிறார், நான் வந்து சுக்ரீவனுடைய மந்திரி நான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறார். அப்படின்னோடனே இப்போ அதுக்கப்புறம் வந்து ஆனால் இவரை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்கிறாரு ராவணனை பார்த்து. இந்த மாதிரி தசரத மகாராஜாவோட புத்திரர்கள் அவங்க இப்போ சுக்ரீவனுக்கு நண்பர்கள் ஆயிட்டாங்க. அதனால சுக்ரீவன் அவங்களுக்கு உதவுறதுக்காக அவங்க வாலியை வந்து வதம் செய்து சுக்ரீவனுக்கு நாட்டை திருப்பி கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு சுக்ரீவன் உதவுறார். அதுக்காக சுக்ரீவன் நாலா பக்கமும் எல்லா திசைகள்லையும் வானரங்கள் அனுப்புனாங்க. தென் திசைக்கு அங்கதன் தலைமையில் நாங்கள் வந்திருக்கோம். ஜாம்பவான் இந்த பக்கம் இலங்கைக்கு அனுப்பி வச்சார் பார்த்துட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களையும் ஸ்ட்ரெயிட்டாக ராவணனை பார்த்து சொல்கிறார். சொன்னோன்னா தான் அவன் வந்து ஓ அப்படின்னு சிரிக்கிறான். அந்த மானிடர்கள் வந்து இவன் அரக்கனா, இவன் வந்து பலசாலியான். அதனால ராமனை வந்து மானிடர்கள்னு இழிவாகவே சொல்லுவான் ராவணன். ஓ அந்த மானிடர்கள் அனுப்பி நீ வந்தியா இங்கே அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவனுக்கு கோபம் வந்துடுது ராவணனுக்கு. இவர் மேலும் ஹனுமன் சொல்கிறாரு, சீதையை அனுப்பி வச்சிரு, நான் சீதையை பார்த்துட்டேன், இங்கே தான் இருக்கிறாங்க. அவர் வாலி எவ்வளோ பலசாலின்னு உனக்கு தெரியும். வாலியே ஒரே அம்புனால கொன்னவர் ராமன். உன்னுடைய தம்பி கரண், அவன் தூஷணன், அவங்களெல்லாம் இந்த 14,000 வீரர்களையும் ஒரு நொடியில் கொன்னவர் அவர், ஒரு முகூர்த்த நேரத்தில். அதனால இவங்களை அனுப்பி வச்சிரு, அப்போதான் உனக்கும் உன் குலத்துக்கும் ஆபத்தில்லை அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஒரு வானரம் எனக்கு அறிவுரை சொல்றியா, உடனே உன்னை கொள்ளு அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுறார். வீரர்கள்லாம் அவனை கொள்றதுக்கு பக்கத்தில் வராங்க. அப்போ ஒரு குரல் கேட்குது, தூதனை வந்து எதுவும் செய்யாதீங்க, விலகி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம 38 சாப்டர் வந்துட்டோம். வாளில் இட்ட தீ. வாளில் இட்ட தீ. அரக்க கூட்டத்தினரின் மத்தியில் தர்மத்துக்கு துணை நிற்பவன் தர்மாத்மா என புகழப்படும் விபீஷனாக தான் இருக்க வேண்டும் என்று அவன் அமர்ந்திருந்த பக்கம் திரும்பினார் ஆஞ்சநேயர். தன்னுடைய கட்டளையை தடுத்து நிறுத்தியவன் யாரென குரல் வந்த திக்கிலேயே திரும்பினான் ராவணன். விபீஷணன் கம்பீரமாக எழுந்து நின்றான். அண்ணா, அவசரப்படலாகாது. சில விஷயங்களில் நம் கருத்தில் வைத்து கொண்டே காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்றான். விபீஷணன், நம் குமாரனை கொன்று இந்த குரங்கை கொள்வதில் என்ன ஆக்ஷேபனை சொல்கின்றாய் என்று கேட்டான் ராவணன். அண்ணா, இவனோ தூதனாக அனுப்பப்பட்டு இங்கு வந்திருக்கின்றான். தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது என்று சாஸ்திரங்கள் உரைக்கின்றன. இவனுக்கும் நமக்கும் பகை கிடையாதே. இவனை அனுப்பியவர்கள் அன்றோ பகைவர்கள் என்றான் விபீஷணன். தூதனாக வந்தவன் செய்யும் காரியங்களையா இந்த குரங்கு செய்தது? கண்ணுக்கு கண்ணாக போற்றி வந்த அசோக வனத்தையும் அருமை குமாரன் அக்ஷனையும் ஒருங்கே இழந்து தவிப்பதை நீ பார்த்து கொண்டுதானே இருக்கின்றாய் என்று சற்று கோபமாக கேட்டான் ராவணன். அண்ணா, அந்த துக்கத்தில் எனக்கும் பங்கில்லையா? நானும் அக்ஷனுடைய மரணத்தால் கலங்கி போயிருக்கின்றேன். அதற்காக நாம் அறிவை இழந்து செயல்படுவதா? ராவணா என்று குறுக்கிட்டார் ஆஞ்சநேயர். உன்னால் அனுப்பப்பட்ட வீரர்கள் என்னை யார் என்று விசாரிக்கவோ, என்ன காரணமாக வந்திருக்கின்றேன் என்று கேட்கவோ இல்லை. என்னை பார்த்ததுமே ஆயுதங்களால் அடிக்கத் தொடங்கினார்கள். தற்காப்புக்கு அவர்களை நான் கொன்றதில் தவறென்ன இருக்கின்றது என்றார் அவர். அண்ணா, அந்த தர்க்கம் இப்பொழுது தேவையில்லை. நாம் விஷயத்துக்கு வருவோம். உங்களுடைய அந்தஸ்து என்ன? கேவலம் தூதனாக வந்தவனை கொள்வதால் உங்கள்
கூடி போய் விடுமா என்ன? இவனை கொல்வதாகவே வைத்துக் கொள்வோம். அதனால் என்ன பயன் விளைந்து விடப் போகின்றது? இவனை அனுப்பி வைத்த எதிரிகளை கொன்றதாக ஆகிவிடுமா? நாம் இவனை உயிருடன் திரும்பி செல்ல அனுமதித்தால் அதன் மூலம் பலன் ஏற்பட வழி இருக்கின்றது. நம்முடைய பராக்கிரமத்தை நம் எதிரிகளிடம் காட்டுவதே முறையாகும். இவனை அனுப்பி வைத்தால் அவர்களிடம் சென்று நம்மை பற்றி கூற சந்தர்ப்பம் உண்டாகும். அவர்களுக்கு நம்மை தேடி இங்கு வருவார்கள். நம் கோபத்தை அவர்களிடம் நன்கு காட்டலாம். இந்த வானரத்தை கண்டு பயந்து உயிர் பிழைக்க விரும்பி நான் இவ்வாறு சொல்வதாக எண்ண வேண்டாம். உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டே தங்கள் தர்மத்துக்கு விரோதமாக காரியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சகோதரனுடைய மனதில் நன்கு பதியும் வகையில் எடுத்து கூறினான் விபீஷணன். ராவணன் ஒரு கணம் யோசித்தான். அந்த ஒரு கண நேரத்தில் அவன் மனதில் விபீஷணனுடைய பேச்சு சிறு மாற்றத்தை தோற்றுவித்தது. அவன் சொல்வது போல தூதனாக வந்திருக்கும் அந்த அல்ப குரங்கை கொள்வதால் பெருமை கூடிவிடப் போவதில்லை. மாறாக அதை கேட்பவர்கள் சிரிப்பார்கள் என்றோ. விபீஷணா, உன் அபிப்பிராயம்தான் என்ன என்று கேட்டான். இப்போது அவன் முகத்தில் கடுமை சிறிது குறைந்திருந்தது. தூதனை அவமானப்படுத்தி அனுப்பிவிடலாம் என சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. முகத்திலே கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி தெருக்களில் ஊர்வலம் விட்டு எல்லைக்கு அழைத்து சென்று விரட்டி விடலாம். தலையை மொட்டையடித்து அனுப்பி வைக்கலாம். இது போன்ற அவமானம் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை விதிக்கலாம் என்றான் விபீஷணன். குரங்குக்கு அதன் வாள் தான் மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த குரங்கின் வாளில் துணியை சுற்றி நெருப்பு வைத்து தெருக்களில் அழைத்து சென்று துரத்தி விடுங்கள். வாளை இழந்து தன் கூட்டத்தாரை அடைந்து அவர்களுடைய நகைப்புக்கு இடமாகட்டும் என்று உத்தரவிட்டான் ராவணன். மாருதியை இழுத்து சென்று அவருடைய வாளில் துணியை சுற்றினார்கள் அரக்க வீரர்கள். சுற்ற சுற்ற வாள் நீண்டு கொண்டே போயிற்று. அவர்களுக்கு கை களைத்து விடவே அப்படியே விட்டுவிட்டு வாளில் சுற்றிய துணி மீது எண்ணெய் கொட்டி தீ வைத்தனர். அரக்க வீரர்களுடைய உற்சாகம் அளவுக்கு மீறிவிட்டது. வாளிலே நெருப்புடன் மாருதியை இழுத்து சென்று தெரு தெருவாக அழைத்து சென்றனர். குழந்தைகளுக்கும் பெண்டுகளுக்கும் அவரை கேலி செய்து சிரித்தனர். சீதைக்காக பரிந்து பேச வந்த குரங்கு படும் பாட்டை அவளிடம் கூறி அவள் துடிப்பதை காண விரும்பிய அரக்கிகள் சீதையிடம் ஓடி வந்து, ஜானகி, அசோக வனத்தை அழித்த குரங்கு உனக்காக இலங்கைக்கு வந்திருக்கின்றதாம். அதற்கென்ன தைரியம்? யாரோ சுக்ரீவனாம், அவனும் குரங்குதானாம். கிஷ்கிந்தையில் குரங்குகளுக்கெல்லாம் ராஜாவாம். உன்னை திரும்ப கொண்டு வந்து விட்டுவிடும்படி ராவணேஸ்வரனுக்கு செய்தி அனுப்பினானாம். அந்த செய்தியை கொண்டு தூதனாக வந்திருக்கின்றதாம் இந்த குரங்கு. தூதனாக வந்ததால் விபீஷணன் காப்பாற்றினான். தூதனாக வந்தவர்களை கொல்லக்கூடாதென்று ராஜநீதி பிரகாரம் அதை பிழைத்து போகுமாறு விட்டுவிட்டார்கள். ஆனால் வாளில் துணியை சுற்றி நெருப்பு வைத்து ஊர் முழுக்க ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். பாவம், அசோகவனத்திலே என்ன அட்டகாசம் செய்தது! இப்பொழுது அது முகத்தை பார்க்கவே பரிதாபமாக இருக்கின்றது. வாளை பார்த்து பார்த்து பெருமூச்சு விடுகின்றது என்று மகிழ்ச்சியோடு அரக்கிகள் தெரிவித்துக் கொண்டார்கள். சீதை நெஞ்சிலே வேதனை உண்டாயிற்று. மாருதியின் உயிருக்கு ஆபத்தில் இல்லை என்றாலும் இந்த கொடுமையை தாங்க வேண்டும். அவள் பொருட்டு வந்த உத்தமன் துன்பத்துக்கு உள்ளாவதா? மனதிலே அக்னி தேவனை தியானித்தாள். தூயவனே, அந்நியனால் கவர்ந்து வரப்பட்டு அவனால் சிறை வைக்கப்பட்டிருந்தாலும் என் கற்பு நெருக்கி எவ்வித குந்தகமும் ஏற்படாது இருந்து வருகின்றேன் என்பது உண்மையானால் ஆஞ்சநேயனுக்கு உம்மால் துன்பம் நேரக்கூடாது. அவனை தகிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும். என் பிரபுவுக்கு நான் சகல சுஷ்ரூஷிகளையும் செய்தது உண்மையானால் இந்திரியங்களை அடக்கி அவரையே ஏகாகிர சித்தத்துடன் தியானித்து வருகின்றேன் என்பது நிச்சயமானால், நான் பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து வருவது சத்தியமானால், அக்னி தேவா அனுமானுக்கு குளிர்ச்சியாக விளங்க வேண்டும். இந்த துன்பங்களிலிருந்து நீங்கி என் பிரபுவை சேர்வேன் என்பது உண்மையானால், ஸ்ரீராமனை மீட்டு செல்ல போவது உறுதியானால், ஏ அக்னி தேவா, ஆஞ்சநேயனுக்கு நீ கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அவனுக்கு குளிர்ந்து இருக்குமாறு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். பதிவிரதா சிரோன்மணியான ஜானகியின் வேண்டுகோளை அக்னி தேவன் தலை தாழ்ந்து ஏற்றுக்கொண்டான்.
பாருங்க, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்றோமோ, பஞ்சபூதங்களும் அதுக்கு அடக்கமாக இருக்கும். நம்ம சொல்றத கேட்கும். மழை பெய்யுனா பெய்யணும். கண்ணகி தேவி அப்படிதான். மழை பெய்யும் அப்படின்னா அவங்க மழை பெய்யும். ஏன்னா அவங்க அப்படி வாழ்ந்தாங்க. அதே தான் இங்கேயும். சீதா தேவி வந்து அது ஆஞ்சநேயனுடைய நெருப்புல வாள்ல நெருப்பு வச்சுட்டாங்க. வாள்ல துணியில கட்டினா அது பரவிக்கிட்டே போகும், அவரை சுடும். அந்த வாள்ல கட்டின துணி எரியும் போது உள்ள இருக்க அந்த வாளும் அவருடைய மேனியும் தகிக்கும், அந்த நெருப்பால வேதனைப்படும். அதை சீதாதேவி சொல்றாங்க, என் கற்புக்கு கட்டுப்பட்டு நான் வந்து ஒரு அந்நியன் என்னை வந்து அவனுடைய இதுக்கு அவனோட கட்டுப்பாட்டுக்கு அடியில் என்னை கொண்டு போய் வச்சிருந்தாலும் நான் கற்பு நெறி தவறாம இருக்கிறேன்னா அந்த நெருப்பு ஹனுமானை சுடக்கூடாது. உன்னால அக்னி தேவனால ஹனுமானுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அவனை தகிக்காமல் அதை குளிர்ச்சியாக அவனுக்கு இருக்கணும். நான் என்னுடைய பிரபுவான ராமபிரானுக்கு எல்லா சுஷ்ரூஷைகளும் அப்படின்னா எல்லா கடமைகளையும் நான் வந்து சரிவர நிறைவேற்றினேன் என்பது உண்மையானால் நான் என்னுடைய எல்லா இந்திரியங்களையும் அடக்கி அவரை வந்து ஏகாகிரக சித்தத்துடன் ஒரே அவரை மட்டுமே நான் நினைச்சு வேற ஆண்களையோ வேற எந்த தவறான எண்ணங்களையும் மனதில் இல்லாம அந்த அவர் மட்டுமே நான் நினைச்சிருந்தது என்னோட சித்தத்துல, என்னுடைய அறிவுல, என்னுடைய மைண்டில், என்னுடைய ஹார்ட்ல அவரை மட்டுமே நான் தியானித்து வரேன் அப்படிங்கிறது உண்மையானால், நான் பதிவிரதா தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறது உண்மையானால், கணவனை மட்டும் மதித்து, கணவனை மட்டும் நேசித்து, கணவனை மட்டும் மனதார தழுவி வேற ஆண்களை வந்து மனதாலும் நினைக்காம நான் இருக்கிறது உண்மையான அதுதான் பதிவிரதா தர்மம். அதை கடைபிடித்து வருவது சத்தியமானால் அக்னி தேவா ஹனுமனுக்கு வந்து நெருப்பு வந்து குளிர்ச்சியா அவனுக்கு இருக்கணும், அவனுக்கு சுடக்கூடாது, குளிர்ச்சியா இருக்கணும். இந்த துன்பங்கள் வந்து நீதான் என் பிரபு, நான் வந்து காப்பாற்றப்பட்டு நான் வந்து என் பிரபுவை நான் என் ராமர்கிட்டே நான் சேருவேன் அப்படிங்கிறது உண்மையானால், ராமர் வந்து என்னை மீட்டு செல்வப்போ கூட்டிட்டு போறது உறுதியானால், இதெல்லாமே உண்மைன்னா நீ வந்து அக்னி தேவா ஹனுமனுக்கு வந்து சுடக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டா குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். பதிவிரதா சிரோன்மணியான ஜானகியின் வேண்டுகோளை அக்னி தேவன் தலை தாழ்ந்து ஏற்றுக்கொண்டான். அப்ப பஞ்சபூதங்களும் வந்து அப்படி வாழ்றவங்க சொல்றத கேட்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பேராவே சாட்சி. வாளில் பற்றி தீ திகுதிகுவென்று செந்நாக்குகளுடன் எரிந்தது. அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாத பக்கத்தில் இருந்த அரக்க வீரர்கள் ஒதுங்கி நின்றனர். என்ன ஆச்சரியம்! அந்த நெருப்பு அனுமனுடைய வாளை சுடவில்லை, உயர்ந்த பன்னீரை தெளித்தது போன்ற குளிர்ச்சியாக இருந்தது. இதுவரை பொறுமையாக இருந்து வந்த மாருதி மலமளவென்று காரியங்களை முடித்து கொண்டு புறப்பட எண்ணினார். எரியும் நெருப்புடன் கூடிய வாளை சுழற்றியபடி ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்த உப்பரிகைக்கு தாவினார். உப்பரிகைனா பால்கனி. தீச்சுடர்கள் நாற்புறமும் விழுந்தன. உப்பரிகையின் மீது நின்ற மாருதி சற்று முன்பு வரை தம்மை கேலி செய்து வந்த அரக்க கூட்டத்தை கண்டு ஹூங்காரம் செய்தார். அவர்கள் பயந்து நடுங்கினர். குரங்கின் கொட்டத்தை அடக்கிவிட்டோம் என்றல்லவா அவர்கள் கும்மாளம் அடித்து வந்தார்கள். இப்பொழுது குரங்கு மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து விட்டதே என பயந்தார்கள். அவர்களை பார்த்து கொக்கரித்த மாருதி ஒவ்வொரு மாடமாக தாவி செல்லலானார். போகும்போது அங்கெல்லாம் தம் வாளில் எரியும் தீயை கொண்டு நெருப்பு வைத்தார். அரக்கர்களுடைய மாளிகைகளுக்கு திகுதிகுவென்று எரிய தொடங்கின. செஞ்சுடர்கள் நாக்குகள் கொழுந்துவிட்டு கிளம்பி அகப்பட்டதை எல்லாம் விழுங்கின. இன்றும் எரிந்து போன கட்டடங்கள் வந்து இலங்கையில இருக்கு, அப்படியே பழைய காலத்து கட்டடங்கள். அவர்கள் வந்து அந்த ஹனுமான் வைத்த தீ அதை எரிந்துட்டு அப்படியே கொஞ்சம் நிக்குது அப்படின்னு தூரங்கள்ல காட்டுறாங்க.
பெண்டுகளும் குழந்தைகளும் அலறினார்கள். தீப்பற்றி எரிந்த மாளிகைகள் சடசடவென்று எரிந்து விழுவதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள நடுத்தெருவுக்கு ஓடி வந்தனர். இப்பொழுது அவர்கள் குரங்கை மறந்துவிட்டனர் என்றே சொல்லலாம். நெருப்பினால் அழியும் தங்கள் பொருட்களை கண்டு அலறினர். பித்து அடித்தாற் போல் இங்கும் அங்கும் ஓடினர். ஆஞ்சநேயர் ஒரு வீடு பாக்கி வைக்கவில்லை. அனைத்துக்கும் தீயிட்ட பின்னர் தான் அவர் கோபம் தணிந்தது. அங்கிருந்து சமுத்திரக்கரையை அடைந்து நீரிலே தம்முடைய வாளை நனைத்து நெருப்பை அணைத்தார். திரும்பி இலங்கையை பார்த்த போது அவர் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. எங்கும் தீ நாக்குகள் வானிலை எழுந்து அசைந்தாடின. புகை மண்டலம் எழுந்து வானிலை பரவியது. ராவணா, இலங்கையே அழிந்தது என்று கர்ஜித்தார் ஆஞ்சநேயர். அடுத்த கணம் அவர் மகிழ்ச்சி துயரமாக மாறிவிட்டது. இலங்கை முழுவதும் பற்றி எரியும் போது சீதை இருக்கும் அசோகவனம் மட்டும் தப்புமா? அந்த பயங்கர தீயில் அன்னையும் அடிந்திருப்பாளோ? ஐயோ, நான் என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று அலறினார் மாருதி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள். அது என் விஷயத்தில் உண்மையாகிவிட்டதே. என் வாளில் நெருப்பு வைத்தார்களே என்று கோபத்தில் இலங்கை கொளுத்தி விட்டேன். அவர்களுக்கு அழிவு உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வைத்த தீ என் அன்னையையும் அல்லவா பழி வாங்கிவிட்டது. என்ன சுகம் செய்துவிட்டேன், என்ன மோசம் செய்துவிட்டேன். என்னிடம் ஜானகி எவ்வளவு மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாள். பிரபு ஸ்ரீராமனிடம் திரும்பி சென்று அவள் துயரை எடுத்து சொல்லி அவளை மீட்டு செல்ல விரைவிலேயே அவரை அழைத்து வருவேன் என்ற நம்பிக்கையில் இருந்திருப்பாளே. அவர்களுக்கு நான் துரோகம் செய்துவிட்டேனே. இனி நான் எந்த முகத்தோடு ராமனிடம் செல்வேன்? நான் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கின்றேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் அத்தருணத்தில் வானிலை 2 சாரணர்கள் வழியாக, சாரணர்கள்னா பாட்டு பாடுறவங்க, சாரணர்கள் வழியாக பேசிக்கொண்டு சென்றனர். என்ன ஆச்சரியம் பார்த்தாயா? இலங்கை முழுவதும் எரியும் போது 2 இடங்கள் மட்டும் நெருப்பு நெருங்கவில்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட மாருதி அவர்கள் பேசுவதை கவனித்தார். விபீஷணன் தர்மகர்த்தா அல்லவா? அவன் மாளிகையே அக்னி தேவன் நெருங்கவில்லை. அதே போல் கற்பெனும் நெருப்பையே பூஷணமாக அணிந்து கொண்டிருக்கும் சீதையையும் நெருங்கவில்லை. மாருதியின் கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக்கெடுத்தது. சிதைந்த திக்கை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார். அம்மா, நான் பிழைத்தேன். தங்களுடைய அருளே என்னை காப்பாற்றியது. க்ஷண நேரத்தில் நான் தாங்க முடியாத வேதனை அனுபவித்து விட்டேன் தாயே என்று தரையில் விழுந்து வணங்கினார். அப்பொழுது அவருக்கு ஆறுதல் ஏற்படவில்லை. தேவியை கண்ணால் கண்டு ஆபத்து ஏதுமில்லை என்பதை அறிந்தால்தான் நிம்மதி ஏற்படும் போலிருந்தது. அங்கிருந்து தாவி அசோகவனத்தை அடைந்தார். அன்னை அமர்ந்திருந்த இடத்தில் அக்னி தேவன் எட்டி கூட பார்க்கவில்லை. அவளிடம் இடத்தில் ஆபத்தில்லை என்பதை கண்டு பெண்கள் குழந்தைகளுடன் வந்து குழுமி இருந்தனர். மாருதியை கண்டதும் அவர்கள் பீதி கொண்டு நாலா பக்கங்களிலும் சிதறி ஓடினர். ஆஞ்சநேயர் தேவியை நெருங்கி அவளை நமஸ்கரித்தார். தாயே, தங்களுக்கு ஆபத்து ஒன்றுமில்லையே. உங்களை பார்த்த பிறகுதான் நிம்மதி ஏற்பட்டது என்றார். ஆஞ்சநேயா, உனக்கு ஒரு துன்பமும் இல்லையே என்று பரிவோடு கேட்டாள் ஜானகி. அவள் வார்த்தைகளில் நிறைந்திருந்த அன்பு மாருதியின் நெஞ்சத்தை தொட்டது. அவளை வலம் வந்து நமஸ்கரித்த அம்மா, இலங்கையில் என் வேலைகள் முடிந்து விட்டன. நான் புறப்பட வேண்டும். விடை கொடுங்கள் என பிரார்த்தித்தார். குழந்தாய், சுகமாய் சென்று விரைவில் என் பிரபுவுடன் திரும்பி வா என்றாள் ஜானகி. திரிகூட பர்வதத்தின் சிகரங்களில் ஒன்றில் ஏறிய மாருதி மனதிலே ஜானகியும் ஸ்ரீராமனையும் தியானித்து வானிலே எழுந்தார். வாயு வேகம் மனோவேகம் மாய் வரும்போது அவர் மைனாகத்துக்கு கொடுத்திருந்த வாக்கை மறக்கவில்லை. ராம காரியத்தை முடித்து கொண்டு திரும்பி வருகையில் அவசியம் சிறிது நேரம் தங்கி இல்லைப்பாரி செல்வதாக அவர் சொல்லியிருந்தார் அல்லவா? மாருதியின் வருகை அறிந்த மைனாகம் அவரை வரவேற்க காத்திருந்தது. அனுமானும் அதன் மீது தங்கி சிறிது நேரம் இளைப்பாரி விட்டு மீண்டும் புறப்பட்டார். சமுத்திர தீரத்திலே அங்கதன், ஜாம்பவான் முதலான வீரர்கள் ராமநாமத்தை ஜபித்தபடி ஆஞ்சநேயருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். திடீரென்று காற்று பலமாக வீசத் தொடங்கியது. அதன் வேகத்தில் பர்வதங்கள் இருந்து மரங்கள் பயங்கரமாக அசைந்து ஆடின. வானர வீரர்கள் என்ன ஆபத்து வரப்போகின்றதோ என பயந்தனர். ஜாம்பவான் அவர்களை தைரியமூட்டினார்.
அன்பிற்கு பாத்திரமானவர்களே, ஆபத்து ஏதும் வரவில்லை. நம்மை மகிழ்விக்க ஆஞ்சநேயன் திரும்பிக் கொண்டிருக்கின்றான். அவர் வருகையைதான் காற்றின் வேகம் அறிவிக்கின்றது என்றார். வானர வீரர்கள் மகிழ்ச்சியுடன் குதித்து ஆரவாரம் செய்தார்கள். தூரத்தை வானிலை காற்றை கிழித்து கொண்டு வரும் அஸ்திரம் போல அனுமான் ஜொலித்து கொண்டு வருவதை கண்டார்கள். அடுத்த கணம் மலர்ந்த முகத்தோடு மாருதி அவர்கள் மத்தியில் வந்து குதித்தார். இன்னொரு சின்ன சாப்டர் பார்த்துருவோம். மலையிலே நிகழ்ந்த மாயம். அனுமானை கண்டதும் வானர வீரர்கள் சந்தோஷத்தோடு அவரை சூழ்ந்து கொண்டனர். முதலில் அவர் யுவராஜன் அங்கதனை வணங்கினார். பின்னர் ஜாம்பவானை நமஸ்கரித்தார். கற்பெண் பூஷணத்தை இலங்கையில் கண்டேன், உங்களுக்கு மங்களம் உண்டாகும்படி ஆசிர்வதித்தாள் என்றான் மாருதி. ஜானகி கிடைத்து விட்டாளா? ராவணன் அவளை எங்கு பதுக்கி வைத்திருக்கின்றான் என்று பரபரப்போடு கேட்டனர். மாருதி தாம் அங்கிருந்து புறப்பட்டது முதல் அதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளை விவரித்தார். தேவியை ராவணன் கொடுமை நிறைந்த வார்த்தைகளால் துடிக்க செய்ததை அவர் கூறும்போது வானர வீரர்கள் சீறி எழுந்தனர். 10 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து வந்திருக்க கூடாதா என்று ஆத்திரப்பட்டனர். நாயகனையே நினைத்து நினைத்து உடல் கருக சுகத்தை நாடாது சிறையிருக்கும் செல்வியை வர்ணித்த போது அவர்கள் நெஞ்சம் நெகிழ்ந்து கண்ணீர் விட்டனர். அவருடைய தேகத்திலே நிறைந்திருந்த புண்களை தடவி பார்த்து அவரை பாராட்டினர். அன்று தங்கி இளைப்பாரி மறுநாள் கிஷ்கிந்தை புறப்படுவதாக தீர்மானித்திருந்தனர். வானர வீரர்கள் திரும்ப திரும்ப மாருதியிடம் இலங்கை சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருந்தனர். எவ்வளவு கேட்டாலும் அவர்களுக்கு அழுக்கவில்லை. அவர்கள் கேட்க கேட்க மாருதிக்கும் பெருமையாக இருந்தது. அவர் அல்லவோ இலங்கை சென்று ஜானகியை கண்டு வந்திருக்கின்றார். மாலையில் சற்று நேரம் தனிமையாக இருந்தால் மனதிற்கு உற்சாகமாக இருக்கும் என்று அவர்களை விட்டு வெளியேறி மந்திர பர்வதத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தார் மாருதி. அப்பொழுது அவருக்கு சிறுநீர் கழிக்கும்படியான அவசரம் ஏற்பட்டது. அன்னையிடமிருந்து தாம் பெற்று வந்த சூடாமணி இடுப்பிலே முடிந்திருந்தார். அதை சற்று நேரம் எங்காவது புனிதமான இடத்தில் வைத்துவிட்டு பின்னர் சுத்தி செய்து கொண்டு எடுத்துக்கொள்ள விரும்பினார். எங்கு வைப்பது? சற்று முற்றும் பார்க்கையில் அங்கொரு முனிவர் அமர்ந்திருப்பது தெரிய வந்தது. அவரிடம் கொடுத்துவிட்டு போய் காரியங்களை முடித்து கொண்டு திரும்பி வந்து வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தார். பின்னர் முனிவர் அருகில் சென்று சுவாமி என்று கூப்பிட்டார். என்னப்பா, என்ன வேண்டும் என்று கேட்டார் முனிவர். சுவாமி, இந்த பொருள் பரிசுத்தமானதாகும். நான் பக்கத்துள்ள ஓடைக்கு சென்று நீராடி திரும்புவரை இதை புனித இடத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த போது தங்களை கண்டேன். எம்பெருமானிடம் எப்பொழுதும் மனதை செலுத்தி வரும் தங்களிடம் அதை ஒப்படைத்து செல்வதே உத்தமம் என்று வந்தேன். நான் திரும்பும் வரை இந்த பொருள் தங்களிடம் இருக்கட்டும் என்று சூடாமணி பணிவுடன் நீட்டினார். அப்பனே, உன் கையாலேயே இந்த கமண்டலத்தை நீரில் போட்டுவிட்டு போய் உன் காரியங்களை முடித்து கொண்டு வா என்றார் முனிவர். ஆஞ்சநேயர் சூடாமணியை முனிவருடைய கமண்டலத்தை நீரிலே போட்டுவிட்டு ஓடைக்கு சென்றார். சிறிது நேரம் சென்றதும் தாம் சென்றிருந்த காரியங்களை முடித்து கொண்டு ஓடையில் நீராடி பரிசுத்த தேகத்தோடு முனிவரிடம் வந்தார். சுவாமி, அடியேன் திரும்பிவிட்டேன், சூடாமணி எடுத்து தாருங்கள் என்று பிரார்த்தித்தார். நீதானே கமண்டலத்துள் போட்டாய், கையை விட்டு எடுத்துக்கொள் என்றார் முனிவர். ஆஞ்சநேயர் கமண்டலத்துள் கையை விட்டார். அவர் கையிலே 4-5 சூடாமணிகள் தட்டுப்பட்டன. திடுக்கிட்டு வெளியில் எடுத்து பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. சூடாமணிகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்க கண்டார். கொஞ்சம் கூட வித்தியாசம் காண முடியவில்லை. அவற்றுள் அவர் ஜானகியிடமிருந்து பெற்று வந்த சூடாமணி எது என்பதை அவரால் நிர்ணயிக்க முடியவில்லை. மாருதிக்கு விதிர்த்து போய்விட்டது. இதென்ன சோதனை என்று தவித்தார். உண்மையான பொருளை விட்டுவிட்டு மாற்று பொருளை எடுத்து சென்று இதுதான் ஜானகி கொடுத்தது என்று ராகவனிடம் கொடுத்தால் அதைவிட பெரிய அபச்சாரம் எது? கண்கள் நீரை கொட்டின. முனிவரை நமஸ்கரித்தார். சுவாமி, தங்களிடம் நான் கொடுத்து சென்றதோ ஒரே ஒரு சூடாமணி. இங்கேயும் 5 சூடாமணிகள் இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று வித்தியாசம் காண முடியவில்லை. நான் கொடுத்து சென்ற சூடாமணி எது என்பதை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தார். முனிவரோ சிரித்தார். அன்பனே, உன் வார்த்தை வேடிக்கையாக இருக்கின்றதே. உன் பொருளை நான் கையால் தொடவும் இல்லை. உனக்கல்லவோ நீ வைத்திருந்த பொருளின் அடையாளம் தெரியும் என்றார். சுவாமி, அந்த ஆபரணத்தை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஸ்ரீராமச்சந்திர பிரபுவின் காரியமாக இலங்கைக்கு சென்றேன். அங்கு அரக்கன் ராவணனால்
பிரபுவின் மனைவி ஜானகி சிறை வைக்கப்பட்டிருக்கின்றாள். தன் நாயகனுக்கு தேவி அந்த சூடாமணியை கொடுத்து அடையாளமாக காட்டும்படி சொல்லி இருக்கின்றாள். முனிவர் குறுக்கிட்டார். என்ன, நீ இலங்கைக்கு சென்று ஜானகியை கண்டு வந்தாயா? உன்னை போல சில குரங்குகள் ஒவ்வொன்றும் தான் இலங்கை சென்றதாகவும் அவளிடமிருந்து சூடாமணி பெற்று வந்ததாகவும் கூறி கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றனவே. கூர்ந்த மதி படைத்த மாருதி ஒரு க்ஷணத்தில் விஷயத்தை புரிந்து கொண்டார். அவர் மேனி நடுங்கியது, கண்களிலிருந்து நீர் பெருகியது. கைகளில் வைத்திருந்த சூடாமணிகள் 5ஐயும் கண்களில் ஒற்றி கொண்டார். வானர வீரர்கள் இலங்கா விஜயத்தை பற்றி கூறுமாறு திரும்ப திரும்ப அவரை வற்புறுத்திய போது அவர் மனத்தில் பெருமை நிறைந்த அந்த கூட்டத்தில் அத்தனை பேருக்கும் நடுவே தாம் ஒருவரே இலங்கை சென்று தேவியை காணும் சக்தி படைத்திருந்தோம் என்ற எண்ணம் எழுந்தது. கன நேரம்தான் அந்த எண்ணம் அவர் மனதில் நின்றது. அதை அவர் மறந்து விட்டார். ஆனால் பரந்தாமன் அதை மறக்கவில்லை. அவ்வாறு ஒரு எண்ணம் மனதிலே தோன்றுவதனால் ஆணவம் மிகுந்துவிடும் என்பதை அவருக்கு உணர்த்தவே இந்த நாடகம் ஆடினாரோ. கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனை தியானித்தார். பிரபோ கருணாசாகரா, அடியேன் செய்தது அபச்சாரமே. தங்கள் திருவுருவை அல்லும் பகலும் தியானித்து வரும் இந்த உள்ளத்தில் அம்மாதிரி ஒரு எண்ணம் தோன்றவே கூடாது என்றோ. ரகுநந்தனா, என் குற்றத்தை உணர்ந்து அதற்காக தங்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன். தசரத குமாரா, என்னை தண்டித்தது போதும், அடியனுக்கு அருள் புரிய வேண்டும். ஹே ராமா என்று அலறினார். கையிலே வைத்திருந்த பொருட்களின் கனம் குறைவது போன்ற உணர்வு ஏற்படவே கண்களை திறந்தார். என்ன ஆச்சரியம், அவர் கையிலே ஒரே ஒரு சூடாமணி மட்டுமே இருந்தது. எதிரிலிருந்த முனிவரையும் காணவில்லை. மெய்சிலிருக்க மாருதி கிஷ்கிந்தை இருந்த திக்கை நோக்கி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ராமனை நமஸ்கரித்தார். அடுத்தது 40 மதுவனத்தில் மகிழ்ச்சி கூத்து. இதை நாளை பார்ப்போம். இது சூப்பரா இருக்கும் இந்த சாப்டரு. கண்டேன் சீதையை, அதுக்கு அடுத்தது சாப்டரு. அடுத்தது அஞ்சனா தேவியின் உபசரிப்பு. அந்த சாப்டர்ஸை நாளை பார்ப்போம். இன்று இந்த 2 சாப்டர்ஸ் பார்த்தோங்கிறத விட 2 முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அது என்னன்னு இப்ப பார்ப்போம். நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்றோமோ அப்ப பஞ்சபூதங்களும் இறைவனுமே கட்டுப்படுவார். நியாயம், நேர்மை, நீதி, அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளோட எண்ணங்கள், பரிசுத்தமான எண்ணங்கள், இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது அனைத்தும் கட்டுப்படும். நாம் சொல்வதை அது கேட்கும் என்பதற்கு ஒரு சாட்சியாக இன்று சீதா மாதா மனதில் நினைச்சுக்கிறாங்க, ஹனுமனுக்கு அந்த வாளில் இட்ட தீ சுடக்கூடாது அவரை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது சுடாமல் மேலும் குளிர்ச்சி விட்டுது, பன்னீர் தெளித்த மாதிரி இருக்குது அவர். அது ஒரு விஷயம் பார்த்தோம். 2வது விஷயம் என்ன பார்த்தோம், ஆஞ்சநேயருக்கு ஒரு க்ஷணம் நம்மளாலதான் இலங்கைக்கு பறந்து போய் தேவியை பார்த்துட்டு திரும்ப முடிஞ்சிச்சுன்னா அந்த வானரங்கள் அங்கே நடந்த விஷயங்களை கேட்க கேட்க இவருக்கு மனதில் ஒரு சற்று பெருமை வந்துருச்சான். ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணம்ங்கிறது ஒரு செகண்ட் 60 செகண்ட்ஸில் ஒரு செகண்ட் இருக்கும் பாருங்க, அதை 60,000 டிவைட் பண்ணால் ஒரு க்ஷணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த க்ஷண நேரத்துக்கு அந்த பெருமை வந்துருச்சான். நம்ம தான் பறந்து போயிட்டு இலங்கையில தேவியை பார்த்துட்டு நம்மளால தான் வர முடிஞ்சிச்சுன்னா அவங்க கேள்வி கேட்க கேட்க போது ஆண் பெருமையா இருந்துருச்சான். அந்த பெருமை வந்துட்டா என்ன வந்துடும், அடுத்த கணம் என்ன வந்துடும், திமிர் வந்துடும், அகம்பாவம் வந்துடும். அந்த எண்ணம், அந்த தாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உணர்த்துறதுக்காக முனிவர் வேடத்துல பகவான் இவர் ஒரு சூடாமணி கமண்டலத்துல போட்டுட்டு போறாரு. முனிவருடைய கமண்டலத்துல குளிக்க போறவர் பார்த்தா 4-5 சூடாமணிகள் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இவர் போட்டது எதுன்னு இவருக்கே தெரியல.
நீ தானே போட்ட அப்படிங்கிறார் முனிவர். அப்போ என்னராமா இது சோதனை, நான் என்ன தவறு செஞ்சேன்னா அந்த பெருமை பற்றியே அந்த எண்ணம் உனக்கு வந்துச்சே, நான் தான் பறந்து என்னால் தான் போக முடிஞ்சிச்சு, நான் தான் சீதாதேவியை பார்த்துட்டு வந்தேன்னு ஒரு கணம் நீ வந்து ஒரு க்ஷணம் வந்து நீ பெருமைப்பட்ட, அது அகங்காரமாக ஒரு திமிராக உனக்கு மாறிடும் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்த்துறதுக்காக ஒரு திருவிளையாடலே அங்கே நடந்திருக்குது. அப்புறம் அதை உணர்ந்து கண்ணீர் விட்டு தன் தவறை மாற்றி கொண்ட உடனேயே அங்கே முனிவரையும் காணும், கையில் வெயிட் குறைஞ்ச கண்ணை விழித்து பார்த்தா ஒரு சூடாமணி தான் இருக்குது கையில். அப்போ இது ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவியின் கற்பு வந்து நமக்கு ஒரு பெரும் பாடமாக, எப்படி அவங்க வாழ்ந்து காட்டுனாங்க அப்படிங்கிறது ஒரு பாடம். அப்படி இதுவரைக்கும் தவறு செய்திருக்கலாம், மனிதர்கள் தானே நாம். ஆனால் இந்த விஷயங்களை தெரிந்த பிறகு அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. இன்னொன்று விஷயம், மாருதி அந்த ஒரு கணம் அடைந்த பெருமை. நாம் எத்தனை விஷயங்களில் பெருமைப்பட்டுக்கிறோம். ஒரு கார் வாங்கிட்டா போதும், ஒரு பெஞ்ச் கார் வாங்கினா அந்த சாவி எப்படியே சுற்றிக்கிட்டே போவாங்க. பஸ்ஸில் போகிறவங்கள ஏளனமாக நினைப்பாங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போகணும்னு அவங்களுக்கு தெரியாது, பஸ்ஸுன்னு எக்ஸ்பென்சிவ்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பெருமை வந்து அவர்கள் கண்ணை மறைக்கும். அந்த அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும், படிப்பாகட்டும், அந்தஸ்தாகட்டும், அழகாகட்டும், எல்லாத்துலேயும் பெருமை. ஆனால் எதுவுமே நிலையானதில்லை. நாமே வந்து ஒரு ட்ராவலர் மாதிரி இந்த பூமிக்கு வந்திருக்கோம். இந்த பூமியில் எல்லாம் இருக்கும், நம்ம போயிடுவோம். அது அவங்களுக்கு புரிவதில்லை. அதனால் பெருமைப்பட்டுக்கிறாங்க. நான் தான் இலங்கைக்கு போனேன், நான் தான் சீதாதேவியை பார்த்தேன்னு அவர் இந்த மாணவர்கள் கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் சொன்னதுக்கே அவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. அவரை அதுக்கு அது அவர் வந்து அவருக்கு ஒரு கர்மாவாக வந்துடக்கூடாதுன்னு அப்போவே ஒரு முனிவர் ரூபத்தில் வந்து அந்த கர்மாவை அப்போவே அவர் உணர்ந்து தன்னை மாற்றி கொண்டு விடுறார். ஆனால் நம்ம மாற்றிக்கொள்ளாமல் அந்த கர்மாக்களை ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகும்போது இன்னொரு பிறப்பை எடுக்கணும், அதை உணர்ந்து அதை கழிக்கணும், அந்த தவறு நம்ம செய்ததை நம்ம போக்குறதுக்காக இன்னொரு பிறவியே எடுக்கணும். எவ்வளோ அப்போ ஒரு பிறவி துன்பம் தான், துன்பத்திலே பெரிய துன்பம் பிறவி துன்பம் தான். அப்போ அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயமாக நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ 2 சாப்டர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விபீஷணன் வந்து சொல்கிறாரு, தூதுவனாக வந்து அவனை வந்து நம்ம கொல்லக்கூடாதன்னா அப்படின்னு ராவணனுக்கு சொல்கிறாரு. அப்போ அவன் அவன் என்ன தவறு செய்தான், நமக்கு விரோதம் எதிரிகள் இட்டதான், இவன் நமக்கு எந்த தவறும் செய்யலை. அப்படின்னா நம்ம பையன் அக்ஷயகுமாரனை கொண்டுட்டான், அசோகவனம் நம்ம கண்ணா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், அதை வந்து அழிச்சிட்டா அதெல்லாம் தவறு இல்லையானோன்னா அதுக்கு மாருதியே விளக்கம் சொல்லிடுறாரு. உங்கள் வீரர்கள் வந்து நான் யார் எதுக்கு வந்திருக்கேன் எதுவுமே நான் கேட்கல, என்னை பார்த்தோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக நான் உங்களை அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அசோகவனத்தை ஏன் பிழுங்கி போட்ட, ஏன் மரங்களை வந்து போட்டிருக்க அப்படின்னா, அது குரங்கு, நீங்கள் தான் குரங்குன்னு சொல்லிட்டீங்களே, அது குரங்கோட சுபாவம் அப்படின்னு சொல்லிடுறார். அதனால ஏன் தவறு எதுவும் இல்லை, நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ விபீஷணன் வந்து அவரை போட்டுருங்க, அப்போ என்னதான் செய்ய சொல்கிற அப்படின்னு அவர் ஒரு க்ஷணம் யோசிச்சு பார்க்குறாரு. ராவணன் தம்பி சொல்கிறது கரெக்டோ அப்படின்ட்டு. ஏன்னா தூதுவனாக தானே வந்தான், இவனை கொள்றதுனால நமக்கு ஒரு பயனும் இல்லை, அதுவும் ஒரு குரங்கை கொண்டுட்டோமேன்னு கேவலமாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி, தூதுவனாக வந்தவனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கேவலம் தான், இதனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இவன் போனாலும் விஷயத்தை அங்கே போய் சொல்லுவார் அப்படின்னு விபீஷணன் சொல்கிறார். எதிரிகள்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க வரும்போது நம்ம பலத்தை காட்டிக்கலான்னு அப்படின்னு சொல்லிடுறார். சரின்ட்டு அப்போ என்னதான் செய்ய சொல்கிற அப்படின்னு தம்பியை கேட்டோன்னே, ஏதாவது அவமானப்படுத்தி அனுப்பலாம், கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ரோட்டில் இழுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது மொட்டையை அடித்து இந்த மாதிரி ஏதாவது அவமானப்படுத்தி அனுப்பலான்னு இவன் ராவணன் உடனே உத்தரவிடுறான். அது வாளில் நெருப்பை வச்சு அனுப்பி விடுங்க, அதுக்கு வாள் தானே. அப்போ குரங்கு இல்லாத வாள் இல்லாத குரங்குன்னு அதையெல்லாம் கேலி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரின்ட்டு இந்த வானரங்கள்லாம்
தெரு ஓரத்துக்கு இலங்கையோட ஓரத்துக்கு கொண்டு போயிட்டு வாளில் துணியை சுற்றுறாங்கன்னா அது வாள் நீண்டுக்கிட்டே போகுது. அவங்களால துணியை சுற்றியே ஆள முடியல, கையெல்லாம் வலி வந்துடுது. அதனால சுற்றுனது போதுன்னு அதில் எண்ணெயை ஊற்றி தீய வச்சு விட்டுறாங்க. இது அப்படி உங்ககிட்ட இருந்தது போதும், தன்னுடைய நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு மாருதி உடனே பறந்து பால்கனியில் போய் உட்காந்துருது. திடீர்னு அதுக்கு வீரம் வந்தோடனே இவங்கெல்லாம் பயந்து ஒதுங்கிக்கிறாங்க, ஓடிடுறாங்க வீரர்கள்லாம். அது அந்த எல்லா மாளிகைகள் எல்லாத்துலேயும் போய் அதை தீய வச்சுட்டு, எல்லா வீடுகள்லையும் தீய வச்சுட்டு, தீய போய் சமுத்திரத்தில் வாழை அணைச்சிட்டு அது அந்த பக்கம் பார்க்குது. இலங்கையே தீப்பிடிச்சு எரியுது. வாளில் தீப்பட்ட போது தான் அந்த அரக்கிகள்லாம் வந்து போய் அந்த விஷயத்த சீதாதேவி கிட்ட அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இங்கிட்டு இது நடக்குது, அந்த பக்கம் சீதாதேவி கிட்ட போய் சொல்கிறாங்க. விபீஷணன் தான் வந்து அது சாஸ்திரத்துக்கு படி அவனை கொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால அது வாளில் தீ விட்டுச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா சீதாதேவி வருத்தப்படுறாங்க. இவ்வளோ நல்ல மனிதருக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவன்ட்ட வேண்டிக்கிறாங்க. என்னுடைய கற்பு உண்மையான அந்நியன் வந்து என்னை இழுத்துட்டு வந்து வச்சிருக்கான், சிறைப்பிடித்து வச்சிருக்கான். அப்படி இருந்தும் நான் வந்து கற்பு நெறி தவறாமல் நான் இருக்கிறது உண்மையானா அந்த அந்த அக்னி தேவா உன்னை சுடாத அப்படின்னு சொல்கிறான். நான் என்னுடைய கணவனை ஏகாத்தமாக அவரை மட்டுமே என் மனதில் நான் நினைத்து கொண்டு இருக்கிறது உண்மையானால், நான் அவருக்கு என்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் சரிவர செய்தது உண்மையானால், அவர் கூட இருக்கும்போது எல்லாம் உண்மையானால், அவர் வந்து என்னை மீட்டுட்டு போக போகிறது உண்மையானால், நான் வந்து இந்த அந்நியன் கையிலேருந்து அவர்கிட்ட நான் திரும்பி போகிறது உண்மையானால் நீ அவரை சுடக்கூடாதுன்னொன்னே அந்த அக்னி தேவன் வந்து தடை தாழ்த்தி வணங்கி அதை சிரமேற்கொண்டு அந்த நெருப்பு சூடாமல் பன்னீர் தெளித்தது போல ஆக்கி விட்டுறார். அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு ஹனுமனுக்கு. அதுக்கப்புறம் தான் தீ வைக்கிறாரு. எல்லாம் மாடிகள் வீடு. அப்புறம் அக்கறையில் போய் குதிச்சிட்றாரு. இல்லை அந்த மலை மேலே போய் ஏறி நின்று பார்க்குறாரு, இலங்கையே தீப்பிடிச்சு எரியுது. எல்லாரும் ஹனுமனை மறந்துட்டு அவங்க பெண்டு பிள்ளைகள்லாம் வந்து இங்கே அசோகவனம் பாதுகாப்பாக இருக்குன்னு இங்கே ஓடி வந்துடுறாங்க. அவங்க பொருட்கள் எல்லாம் காப்பாற்றுறதுல இருக்கிறாங்க, இவரை மறந்துடுறாங்க. அப்போ ஐயோ நம்ம தவறு செய்துட்டோமேன்னு ஆஞ்சநேயர் வருத்தப்படுறார். நம்ம நமக்கு நெருப்பு வச்சுட்டாங்களே வாழலன்னு கோபத்தில் வந்து நம்ம அறிவை இழந்துட்டோமே. கோபத்தில் இன்னொரு விஷயம், மூன்றாவது விஷயம், இந்த கோபத்தில் நம்ம அறிவை இழந்துடும். அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்த்துறாங்க நமக்கு. அவங்க வந்து அறிவு இழந்துட்டோமே, அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறதா நினச்சி சீதாமா தாங்க இருக்காங்க, அவங்களையும் அந்த நெருப்பு பொசிக்கிறோமே, அதை மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம ராமபிரான்ட்ட போய் என்னத்தை சொல்கிறது, நம்ம உயிர் இங்கேயே விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வானத்தில் சிரான் இவங்க பறந்து போகிறாங்க, பாட்டு பாடுறவங்க. அவங்க பேர் வந்து என்ன போட்டிருப்பாங்க, சிறாரர்கள் தான். ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். சாரணர்கள் பறந்து போகும்போது அவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க. என்ன அதிசயம் பாருங்க, 2 இடத்த மட்டும் இந்த தீ வந்து ஒன்றும் செய்யலை. சீதாதேவி இருக்கு, அவங்களே ஒரு நெருப்பு மாதிரி இருக்காங்க, அதனால அந்த நெருப்பு அவங்க கிட்ட போகலை. விபீஷணன் தர்மத்தில் சிறந்தவன், அதனால அவன் மாளிகையிலையும் தீ ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்கள்ல நம்மளே ஆச்சரியப்படுவோம். அந்த சுனாமி வந்தப்போ சில பேர் மட்டும் அதில் பிழைத்திருப்போம். கோவிட் வந்தப்போ வீட்டிலே கோவிட் வந்திருக்கும், ஒரு சிலர் மட்டும் பிழைத்திருப்பாங்க. ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா காரணங்கள் இருக்கும். ஃபார் எவ்ரி ரீசன், ஃபார் எவ்ரி காஸ் தெர் இஸ் எஃபெக்ட், ஃபார் எவ்ரி எஃபெக்ட் தெர் இஸ் அ காஸ். ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பிழைக்கு தெரிந்திருப்பாங்க. அவங்க ஏதோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு தண்டனையும் பாக்கி இருக்கும் அவங்க அனுபவிக்க வேண்டியது, அதனால இருப்பாங்க. இல்லை அவங்க இந்த உலகத்துக்கு வந்து ஏதோ செய்ய வேண்டியது இருக்கும். தண்டனைன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க
அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி சோல் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும். நான் இந்த வேலைகளை முடித்துட்டு வரேன், நான் இந்த கர்மாக்களை அனுபவித்துட்டு வந்துடுறேன் இந்த பிறவியிலேயே அப்படின்னு அவங்க அதை வரமாக கேட்டு வாங்கி கொண்டு வந்திருப்பாங்க. அதை முடிக்கிறதுக்காக அவங்க காத்திருப்பாங்க. அதனால அவங்க உயிர் வந்து அந்த உடம்புல தங்கி இருந்திருக்கும். அந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கும். அப்புறம் அப்படின்னோடனே அவருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. சீதாதேவியை பார்த்துட்டு போயிடுவோம். நாங்கள் வந்தோன்னே அங்கே பெண்டுகள் பிள்ளைகள்லாம் அந்த நெருப்புக்கு பயந்து அசோகவனம் தான் பாதுகாப்பாக இருக்குன்னு இங்கே ஓடி வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆஞ்சநேயரை பார்த்தோன்னே இவர் தான் நெருப்பு வச்சவருன்னு பயந்துட்டு அங்கிட்ட அங்கிட்ட ஓடுறாங்க. சீதா மாதாவை பார்த்து வணங்குறாரு. வணங்கினோடனே உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு அவங்க அன்பில் அப்படியே பூரிச்சு மகிழ்ந்து போயிடுறாரு. இல்லைம்மா தான் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன், நான் புரியாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், அதில் நீங்களும் உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டோன்னு பயந்துட்டேன். இல்லை நான் எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே சரி நான் போய் நான் அவங்க சீக்கிரம் அவங்கள்ட்ட போய் விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு வா அவங்கள அப்படின்னு அனுப்புகிறாங்க. சரின்னு இவரும் பறந்து போய் இங்கே மந்திரமலையில் குதிக்கிறார். அவர் வர போதே காற்று வந்து வேகமாக வீசுது. வானரங்கள்லாம் பயப்படுறாங்க ஏதோ ஆபத்துன்னு. அப்போ அனுமான் தான் திரும்பி வர்றாரு அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாரு, பயப்படாதீங்கன்னு. அதே மாதிரி ஹனுமான் சந்தோஷத்தோடு வந்தோன்னே அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஒரே பெருமை ஹனுமானுக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சது. அடுத்த சாப்டரில் இவருக்கு பாத்ரூம் போகணும் போல் இருக்குது. சரி இந்த இப்போ இடுப்பில் கட்டியிருக்க அந்த சூடாமணி வந்து அசுத்த காரியங்கள் செய்யும் போது அந்த புனிதமான விஷயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒரு முனிவர் இருக்கார், அவர்கிட்ட போய் இதை நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுருங்க, நான் குளித்து ஸ்நானம் பண்ணிட்டு இதை வந்து நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சரி இந்த கமண்டலத்துக்குள்ளார போட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. கமண்டலத்துக்குள்ள அவர் கையில் வாங்கல, போட்டுட்டு இவர் போய் இவருடைய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து கேட்குறாரு. அப்போ நீ தானே போட்ட, நீங்கள் எடுத்துக்கோங்கிறாரு. கமண்டலத்துக்குள்ளார கையை விட்டு எடுத்தால் 5 சூடாமணி வருது. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இல்லை 5 ஒரே மாதிரி இருக்குது, என்னோடது எதுன்னு எனக்கே தெரியல. நான் நீ தானே போட்ட, உன்னோடது உனக்கே அடையாளம் தெரியல, அது என்னோடது இல்லை, ஜானகி மாதா கொடுத்தாங்க, ஸ்ரீராமன் கிட்ட கொண்டு போய் நான் கொடுக்கணும், அதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னோடனே அப்போ வந்து தான் செய்த தவறு வந்து அப்போ புரியுது, ஏன் இது நடக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு க்ஷணம் அந்த வானரங்கள்லாம் கேட்க கேட்க பெருமைப்பட்டோம். நம்ம பறந்து போனோம், ஜானகி மாதாவை நம்ம பார்த்துட்டு வந்தோன்னு இந்த பெருமை வந்து திமிராக மாறிடக்கூடாதுன்னு தான் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு புரிந்தல் வருது. மன்னிப்பு கேட்குறாரு, கண்ணீராக கொட்டுறாரு தான் செய்த தவறுக்கு. அப்போ அதில் இருக்க வெயிட் குறைஞ்சோன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஒரு சூடாமணி தான் இருக்க, முனிவரையும் காணும். அப்போ ஸ்ரீராமநாமத்தை ஜபிக்கிறாரு. அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு. அடுத்த சாப்டர் ராமபிரானை பார்க்க போகிறாரு. இப்போ வந்து நாம் எவ்வளோ உன்னதமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கும். புராணங்கள் சும்மா படித்து ஹிஸ்டாரிக்கல் கதையை தெரிந்து கொள்வதற்கு அல்ல, அதுலேருந்து நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்வதற்காகவே தான் புராணங்கள் இன்றும் உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ நம்ம ராமநாமத்தை சொல்லிடுவோம். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமாங்கிற நாமத்தை வந்து சொல்லிடுவோம். கண்களை முடிக்கங்க. மனதில் வந்து ஸ்ரீராமபிரான், சீதா தேவி, லக்ஷ்மணன்ஜி, ஹனுமான் மனதில் வந்து வருடி கொள்ளுங்கள். சொல்ல ஆரம்பிப்போம். கவுண்டிங் நான் செஞ்சுறேன். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, 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 ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா,
ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய 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 ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா 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 ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா 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 ஜெய ராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா 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 ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. இந்த பாக்கியத்தையும் இந்த ஞானத்தையும் நமக்கு புகுத்துற அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்காங்க. இந்த நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கின்ற தருணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற அந்த இறைவனுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி குருஜி. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி குருஜி. நன்றி. நன்றி குருஜி. நன்றிம்மா. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி குருஜி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. நன்றி குருஜி. நன்றி அம்மா. See you all. Bye bye. நன்றி அம்மா.